கடகராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். ராசியில் குரு இருக்கிறது ஒரு நல்ல தன்மை. குருங்கிறது யார்? பாக்யாதிபதி. பாக்யாதிபதி உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார். குருங்கிறது கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர். என்னதான் வந்தாலும் கடவுள் பார்த்துக்குவார். அதாவது நல்ல பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும், ஒரு சந்தோஷ உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா 2.5 வருஷமாக பாடுபட்டுட்டீங்க. மனசு சரியில்லை, எண்ணம் சரியில்லை, சிந்தனை சரியில்லை, உறவுகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, கடன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, ஒரு சிலருக்கு மன அழுத்தம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, ஒரு சிலருக்கு ஹெல்த் சார்ந்த பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கடகத்துக்கு விமோச்சனம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவேன். ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் ஒரு பார்த்தே தெரியாதவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு வழி, இப்படித்தான் போகணும் அப்படிங்கிற அந்த வழி உங்களுக்கு புலப்பட்டு விட்டதுன்னு சொல்லுவேன். சூரியன் வேற உங்கள் ராசியில் இருக்கார். தன்னம்பிக்கை கிடைக்கும், எதையும் சாதிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த தைரியம் வீரியம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடகத்துக்குன்னு சொல்லுவேன். அப்போ குரு சூரியன் 2 கிரகங்கள் இணைந்து உங்கள் ராசியில் இருப்பது ஒரு அற்புதமான ஒரு பலனை தரும். சாதிக்கக்கூடிய மனப்பாங்கை உருவாக்கும், சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். அந்த மந்த தன்மை டல்லாக இருந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்தது பாருங்க, அதெல்லாம் இப்போ விலகிருச்சுன்னு சொல்லுவேன். இந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கார். இந்த 17ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கே வர்றார். அப்போது 2ஆம் அதிபதியாக சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்குது. அப்போ அதிகாரம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். உங்கள் பேச்சு சூரியனை போல ஸ்ட்ரைட்டாக இருக்க போகிறீங்க. தலை குனிய மாட்டீங்க, தலை நிமிரக்கூடிய அந்த தன்மைங்கிறது உண்டு. சூரியன் எப்படி உலகத்தையே சுற்றி வருகிறதோ அதே போல் சுற்றி வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இருக்கும். பொதுநல தன்மைங்கிறது இந்த கடகத்துக்கு இயல்பாகவே இருக்கும். ஏன்னா சந்திரனுடைய குணத்தை கொண்டவர்கள் அல்லவா, தாயன்பு கொண்டவர்கள். எதையும், அதாவது ஒரு தாய் எப்படி ஒரு எதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கிறதோ அந்த மாதிரி இருப்பீங்க. பொதுநலத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். தனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்து தன்னுடைய உறவுகளுக்கும் அதில் ஒரு கஷ்டம் வராமல் பார்த்துக்கணுங்கிறதுல ஒரு எண்ணம் அதிகமாகவே இருக்கும். 2ஆம் இடத்துல கேது இருக்குது, ஞானத்தை கொடுப்பார். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த பேச்சில் ஞான உணர்வுங்கிறது இருக்கும். இது செய்தால் தப்பு, இது செய்தால் ரைட் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும். நீங்கள் சொன்னது பலிக்கும், இது நடந்துரும்னா அது நடக்கும், மனசு வச்சிட்டிங்கன்னா அது நடக்கும். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்திருக்கார். லாபாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்தார். உங்கள் முயற்சியால் லாபம் உண்டு. நீங்கள் எதை செய்தாலும் முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி உண்டு, அவ்வளோதான். ஆனால் அதே சமயத்தில் 3ஆம் அதிபதி 12ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடலாமா கடகராசி என்பவர்கள்? கண்டிப்பாக போடக்கூடாது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்குங்க. ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவது, புதன் போய் 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால எழுத்து, டாக்குமெண்ட், இந்த விஷயத்தில் கவனத்தோடு செயல்படணும். தகவல் தொடர்புத்துறை, கம்யூனிகேஷன் என்ன வருதோ அதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கடகராசி அன்பர்கள். 5ஆம் அதிபதி 12ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ குழந்தை நினைச்சு ஒரு வருத்தம் உங்கள் மனசில் இருக்கும். ஆனால் குழந்தை காரக கிரகம் 5ஆம் இடத்தை பார்க்குது, உச்சமாக இருந்து பார்க்கிறார். அப்போ குழந்தை நலன் நன்றாக இருக்க போகுது. ஆனால் என்ன, குழந்தை நினச்சி அவங்களுக்காகவே கொஞ்சம் ஓட வேண்டிய இது கிடைக்குமா? இப்போ என்ன, ஒரு காலேஜில் ஒரு +2 முடிச்சிட்டாங்க, ஒரு கோர்ஸ் கிடைக்குமா, இது கிடைக்குமா, அது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மனம் ஒரு விரயத்தில் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் கடைசியில் வெற்றி உறுதி. ஏன்னா குரு உச்சமாக இருக்கார். அப்போ குழந்தை நலன் நன்றாகவே இருக்க போகுதுங்கிறது மைண்டில் வச்சுக்குங்க. ஸோ 12ல் இருக்கிறது என்ன காரணம்? ஊரை விட்டு வெளியே நகருவார், உங்கள் டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளியில் போவார், வெளிநாட்டில் போய் படிப்பார். ஸோ இந்த மாதிரியான தன்மைங்கிறது கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் உண்டு.
அப்போது குழந்தை படிப்பு நன்றாக இருக்க போகிறது. குழந்தைகள் வெளிநாட்டு தொடர்புகள், மாநில தொடர்புகள், டிஸ்ட்ரிக்ட் தொடர்புகளை கண்டிப்பாக உருவாக்கும். 6ஆம் அதிபதி கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போது எதிர்ப்பு, பகை கூடவே கூடாது. 6க்குரியவன் லக்னம் தலைமையிலே இருக்கானா, அப்போது ஹெல்த்தையும் கேர் எடுக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா 6ங்கிறது நோய், 6ங்கிறது கடன், 6ங்கிறது எதிர்ப்பு. ஸோ இதுவும் உங்களுக்கு வரும். அது வருது அப்படின்னா கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இதெல்லாமே கண்டிப்பாக அவசியம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. சார், திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இந்த 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மன அழுத்தம், மனக்குறைபாடு, செட் ஆகிற மாதிரி இருந்தது, செட் ஆகலை, அல்லது ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தது, பட்டு கணவன் ஒரு சைடில், மனைவி ஒரு சைடில், எப்படியாவது ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொந்தரவு இருந்து கொண்டு இருக்கக்கூடிய கடகத்துக்கு இப்போ அதெல்லாம் விமோச்சனம் ஆகிவிட்டது. ஒரு செட்டில் ஆகிட்டீங்க. குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு நல்லவன் பாக்யாதிபதி 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ திருமண பாக்கியம், 7ஆம் இடம் என்பது திருமணம், குருங்கிறது பாக்யாதிபதி. திருமண பாக்கியம் அது உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கு. ஸோ அதுக்கான முயற்சிகள் சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்ல வர. திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க கூட இந்த திருமண எண்ணம், அந்த எண்ணங்களை தூண்டும். திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற உணர்வுகள், தடைபட்டு கொண்டிருந்த அந்த திருமண விஷயங்கள் இப்போ சக்ஸஸ் முடியக்கூடிய தன்மைகள் நெருங்கி வந்துருச்சு கடகராசி அன்பர்களுக்கு. இப்போது அந்த திருமணம் முயற்சிகள், அதுக்கான ப்ராசஸ் இதெல்லாமே தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானையும் அந்த குரு பார்க்குறார், 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அல்லது ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகிவிட்டது, 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உருவாக்கும். அப்போ பொதுவாக ஒரு சுப விஷயங்கள் செய்வதற்கு இந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. 11ஆம் இடம் என்பது லாபம். அந்த 11ஆம் அதிபதி சுக்கிரன் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார். அப்போ நினைப்பீங்க, அப்படியே லாபமா, இது செய்தால் லாபம் உண்டா இல்லையா? அப்போ நல்லா யோசிப்பீங்க. யோசித்து தான் ஒரு முடிவு எடுப்பீங்க. டக்குன்னு எடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இல்லை. அதே சமயத்தில் மாற்றங்கள், அதாவது ஒரு இடமாற்றம் ஆகிறதோ இல்லை எதனாலுமே கொஞ்சம் யோசிப்பீங்க. இது போகலாமா வேண்டாமா? அப்போ ஒரு சின்ன ஒரு தடை அப்படிங்கிறது கொஞ்சம் காமிக்கும். அதாவது உங்களுக்கே கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். பட் கிடைத்தால், அதாவது வேலைன்னா நீங்களே விட்டுறக்கூடாது. மாறணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த கடகராசி என்பர்கள். ஏன் சார்னா 10ஆம் அதிபதி யார்? செவ்வாய். அவர் போய் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். 10க்குரியவன் விரயம். அப்போது தொழில் விரயம், வேலை விரயம். அப்போ விரயத்தை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு டிராவலை ஏற்படுத்தும். அந்த 3ஆம் இடம், அதாவது இந்த ஜாமீன், மனசு தான். 3ங்கிறது மனசையும் குறிக்கும். மனசு மட்டும் பாசிட்டிவ் உணர்வை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றபடி தன்னம்பிக்கை இருக்கும், பார்த்துக்கலாங்கிற உணர்வு இருக்கும். கடந்த 2.5 வருடங்கள் இருந்த அந்த மன அழுத்தம், இது இப்போது இல்லை. அப்போ கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேர்கோடு, ஒரு வழி கண்டிப்பாக பிறக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் நிச்சயமாக ஏற்படுத்தும். குழந்தை நலனும் நன்றாக இருக்கும். இடம், நிலம், வீடு இதெல்லாம் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. புதன் 12ல் இருக்குது. எது வரைக்கும்? 5ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்கள் ராசியிலே வந்து உட்காரப்போகிறார். அப்போ இடம், நிலம் இதெல்லாம் வாங்குவதற்கு எந்த தடையும் ஏற்படுத்த போவது இல்லை இந்த கடகராசி அன்பர்களுக்கு. ஒரு துல்லிய பலன் 2026 எப்படி இருக்க போகுது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். வேலையா தொழிலா? வேலைன்னா எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? தொழில்னா எப்போ சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்குது?
திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு. எப்போ சார் திருமணம் நடக்கும்? எப்போ தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ இடமாற்றம்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை இருக்குது? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் மேட்டுப்பாளையம், அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.